இவர் பேர் கருப்பு. அதே பழனி பண்ணக்காடு ரூட்டில் டிரைவர், சீனியர் டிரைவர். இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தானே புதுசாக சேர்ந்திருக்கேன் கண்டக்டர். கண்டக்டரா? எந்த ரூட்டு? உங்கள் ரூட்டு தான். பேரு? பண்ணக்காடு. இல்லை, உன் பேர் என்ன? காசு பையானே. காசு பையா? அப்படி ஒரு பேர்? காசு பை இல்லனே, கா சுப்பையா. எல்லாரும் சுருக்கி சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செல்லால சுப்பையானா, வட்ட செல்லால சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லி எனக்கு தெரியாதுல. ஏய், நீ எந்த ஊர்ல? கடலூர். கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்த நான் உனக்கு சொல்லுதேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்காரு பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. ஆமாண்ணே, பார்த்தாலே தெரியுதுண்ணே. பண்ணாட பவரை சொல்றேன்டே. 8 மணிக்கெல்லாம் பண்ணக்காட்டுல இருந்து பஸ் ட்ரிப்பு கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும். புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. யாத்தே, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்திட்டு நீங்க ஒன்றும் ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஊத்திட்டு வந்துடுறேன். இல்லை, ஜோடா எடுத்துக்கிறேன். கோலி சோடா. டிரைவர் கருப்புக்கு சொந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் எப்பவும் சிரித்தபடி மற்றவங்களை சிரிக்க வச்சபடி இருக்கிறவர். இவர் குப்புற விழுகாத அளவுக்கு குடிப்பார், கல்யாணம்னு போகாத அளவுக்கு காதலிப்பார். குடி குட்டின்னு இருந்தாலும் யார் குடியையும் கெடுக்காதவர். டிக்கெட் 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 டிக்கெட். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன வீட்டில் இந்த சில்லறை எடுத்து வர முடியும். எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது, எல்லாரும் ஏறிட்டீங்களா? ஏப்பா, ரிட்டையர்ட் ஆகிற வரலாம் இதைத்தான் சொல்ல போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்பை ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்பா. சாரிண்ணே, ஜிப்பு அங்கேருந்து எங்கே பார்த்தான்? என்னையவா? ஒன்னதான் வேணாங்க. சேவிங் இருந்து மூட மாதிரி இருக்கான். குட் பாய். தேங்க்யூ. நோ மென்ஷனஸ். லக்கேஜ் எடுத்து உள்ள. லக்கேஜா? எங்க காணோம்? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் லக்கேஜ். என்னையா சொல்ற? குடிச்சிருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. இங்க இருந்து பஸ் பேரா காணோம். அந்த இடத்துல பற்ற போகுது. ஏன் ஏற்றி விடு. பாத்தியா, பிஞ்சு உடம்பியா. லக்கேஜ் டேமேஜ் ஆகும், பத்திரமா ஏற்றி விடு. பாத்தியா, விழுந்துட போறேன். தலையில பார்த்து பார்த்து மெது உட்காரு. தேங்க்ஸ். சுடுகாட்டு சுந்தரிகளா? வயசான கிழவிக்கெல்லாம் நிக்குமா இந்த பஸ்? இதே வயசு பொண்ணுங்கன்னா வாசல் வரைக்கும் போய் ஏத்திக்கிட்டு வரும். இந்த டிரைவருங்க பொழைப்பே இப்படித்தான். என்ன ஓவேரா ஏதோ சொன்னீங்க? வயசு பொண்ணுக்கும் வண்டி நீங்கள பாத்தீங்களா? காக்கா நிறமாற கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம கருப்பு மனமாற வாய்ப்பே இல்லை. பாத்தியா, வயசானவன் சொல்றது வார்த்தை இல்ல, வாழ்க்கை. புரிஞ்சுதா? என்ன புதுசா? போம்மா போம்மா, விசில் எல்லாம் கை வைக்காத. அண்ணே, முட்டையோடு நான் தானே முதல்ல வந்தேன். முதல்ல கோழிலா, அப்புறம் தாமலாம் முட்டை. ஒரே மிதி மாதிரி உட்கார். சட்னு கோயிலில் சூட வச்சா, கொண்டையில பூ வச்சா, பார்வையில பாம வச்சாடா. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நல்லா இருக்கேன். நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க. அண்ணே போதுனே, பொங்க வச்சது அடுப்பு அவிஞ்சிட போகுது. பொறாமையில பொசுங்கிறானுங்க. அண்ணே சொல்லு. யாரோ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலண்ணே. யாரும் டிக்கெட் எடுக்காம வர மாட்டாங்களே, எல்லாம் ரெகுலரா வர ஆளுகதான். நீ சரியா எண்ணி பாருல. ஹலோ, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. டிக்கெட் எடுத்தீங்களா இல்லை அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா? நாங்கள்லாம் குடிக்கலாம் ஒன்று மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது தெரியல. எங்கள் காசில் தான் கவர்மெண்ட்டே நடக்குது. யோ, அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுகிறாங்களா? யோ, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த
பழைய டிக்கெட்டாக கூட இருக்கும். உன்னையெல்லாம் நம்ப முடியாது. புது டிக்கெட் தானே இந்த யாரா இருக்கும்? என்னம்மா மணக்கு இது வரைக்கும் வண்டியில கோழியும் குஞ்சுமா இருந்தது, இப்பதான் பூவும் பிஞ்சுமா வந்துட்டு இருக்கு. எல்லா பூவும் ஈரமா இருக்கே. புத்துல ஒரு பூவை காணோம். ஏய், எங்கடி அந்த முத்தலக காணோம்? அவ முழுகாம இருக்கா. நீங்க என்ன முழுகிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு இந்த மாசம் சந்தேகம். போலாமா? போலாம். ரைட். என்னங்க ஏன் வேலையை அவங்களுக்கு பார்க்குறாளுங்க? இனிமேல் எல்லாம் அவளுக்கு தான். ஆற்றுல தண்ணி வரல, மெடிக்கல் லீவ் போட்டுருவான் இந்த டிரைவரை. நல்ல டிரைவரு, நல்ல பேசஞ்சர். புது கண்டக்டர் அவர் ஏஞ்ச மாதிரி தான். நீங்க கிளம்புங்க. ஏன் பிள்ளைகளா இந்த மாதிரி வாரம் வராம தினத்தந்தி மாதிரி தினமும் வந்தீங்கன்னா கிளுகிளுப்பா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க உங்க என்ஜின். சூடான என்ஜின் சுருக்குன்னு எங்கிட்ட ஆஃப் ஆகும். அச்சச்சோ அண்ணே, நீங்க ரொம்ப பாவம்ண்ணே. ஏன்டே? மேலே ஒரு ட்ரிப்பு வரதுக்குள்ளே இன்ஜின் சூட்டில் என் முட்டை குஞ்சு பறிச்சேண்ணே. நீங்கள் டெய்லி இன்ஜின் சூட்லேயே உட்காந்துருக்கீங்களே, அதை நினச்சாதானே என் நெஞ்சு. கூடு உடைஞ்சாலும் சேதாரம் இல்லாமல் கூட்டு வந்து சேர்க்கிறோம்ல உங்களை. ஏம்ல சொல்ல மாட்டேன் ஊத்த முட்டை. வாமா. என்னன்னு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? எங்கம்மா, அரசாங்க நோட்டையும் புத்தகத்தையும் இலவசமா கொடுத்தாலும் இந்த அதிகாரி எடுத்து கொடுத்தாதானே ஏதோ அவங்க சோப்புல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் நினைக்கானுவ. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன். கொடுத்தா கொடுக்கேன், இல்லைன்னா இதே மாதிரி தாக்கல் கொடுக்கேன். இவர்தான் புது கண்டக்டரா? இந்த மாவட்ட கலெக்டரா? ஏய், பேரை சொல்லு. ஐ ஆம் சுப்பு. இல்ல என்கிட்ட சுப்பையானே பொண்ணை பார்த்ததும் சுப்புங்கிற ஸ்டைல்ஸ். அப்புறம் இவங்க தான் நிர்மலா டேவிட், இந்த ஒரு பள்ளிக்கூடத்து மாஸ்டர். அண்ணே, ஜென்ஸை தானே மாஸ்டர்னு சொல்லணும், லேடிஸை மிஸ்ஸுன்னு சொல்லணும். சரியில்ல, இந்த ஊர்லயே இவங்க தான் அழகான மிஸ்ன்னு வச்சுக்குவேன். அண்ணே, இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? என்னைய விட்டுருங்க. அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? யாரை எப்படி கூப்பிடணும்னு சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை அண்ணன்னு கரெக்டாக கூப்பிடுதே, அந்த தெளிவை சொன்னே. அப்பா இதை விட தெளிவு. பஸ்ஸில் பார்த்தல அண்ணா சார், அவங்க பொண்ணு இது. அண்ணன் சார் பொண்ணா? அண்ணன் சார் பேரு விநாயகம், இவங்க பேரு நிர்மலா டேவிட். எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலே. அது மிஸ், இது மிஸ்டேக். ஒண்ணுக்கு சரியா போச்சு. வாவலா. மழை வருது. மழை. இல்ல என்னல படிக்கு கீழே நின்னு ஒண்ணு கடிக்க. யோ, நேத்துக்கு நீ படிக்கு மேல நின்னு ஒண்ணு கடிச்சே, நான் ஏதாவது கேட்டனாயா? என்னனே இது ஆந்தைக்கு பிறந்த பைய புள்ள. எங்கிட்டாவது நின்னு பாத்துறோம். அதை விடு. இந்த ஊர்ல தியேட்டர் இருக்கானே, அஜித் விஜய் படம்லாம் பார்க்குற மாதிரி. இந்த ஊர்ல பாதி பையலுக்கு சிவாஜி செத்ததே தெரியாது. அப்போ மீதி பேருக்கு எம்ஜிஆர் செத்ததும் தெரியாது. ஐயோ, என்னண்ணே மேனேஜர் குவார்டர்ஸ் சரியா தான் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு குவார்டர் இருக்கு, நீ போய் ஒரு குவார்டர் வாங்கியாந்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தோம்னா இதானே குவார்டர்ஸ். நீங்களாம் பஸ் ஓட்டும் போது கூட ஹெல்மெட் போட்டுக்கணுண்ணே. கேம்ல ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நாய் நக்கிட்டு போயிரும்ல. அது சரி, நம்ம ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தருக்காவது மூளை இருக்கணும்ல. மூளை இருக்கலாம் சரி, என்ன போன்ல டவரே இல்லை. எங்கிட்ட கூட இந்த பொட்டிக்கு இந்த ஊர்ல ஜிங்கிள் டீ கூட கிடைக்காது. நீ ஒண்ணு பண்ணிட, இந்த ஆனை புலி வந்ததுன்னா ஒரு போட்டோ பிடிச்சி அதை எடுத்து வீட்டுல மாட்டிக்கோ. யானை புலியெல்லாம் வருமா? புலி வந்தா நம்ம என்னனே பண்றது? நாம ஒன்றும் பண்ண வேணாம், அதே பண்ணிட்டு பீடா போட்டுட்டு போயிடும். அப்புறம் எப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசுறது? அதுக்கு நீ கடவுள்கிட்ட தான் போகணும். என்னல முழிக்க? இங்க சர்ச்சில் ஒரு போன் இருக்கு, டேம்ல ஒரு போன் இருக்கு. நீ வெரசலா பேசணும்னா பாதட்ட தாம்ல சொல்லணும். நல்ல சாவாசமா பேசலாம்னா நாளைக்கு டவுன்ல போய் தான் பேசணும். அண்ணே கருப்பண்ணே, வணக்கம்ண்ணே. வாடே கழுத புலி, முட்டாய் பாட்டில திறந்தாச்சு ஈன்னு வரலையேன்னு பார்த்தேன். எப்படா மூடிய திறப்பான்னு மூக்க விரிச்சு வச்சுட்டு வந்துறியாட? ஆமாண்ணே. என்னது இது, உங்க பிராந்தி வாசனை தான் பண்ண காட்டே வாவான்னு கூப்பிடுதே. பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீ இல்ல வந்திருக்க. என்னண்ணே, முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. அண்ணே, எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் பிராந்தி குடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருனே. பிராந்தி குடிக்கிறதே நல்ல காரியம் தான், அது எந்த நாய்க்கும் தராதேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. கேட்டும் குடுக்கலன்னா கப்புன்னு எடுத்து குடிச்சுக்கணும் எங்க பெரியப்பா சொல்லியிருக்காருனே. சரி விடு, சாக்கடையில் சிந்தனதான் நினைச்சுக்கிறேன். அண்ணே, யார் இது, புது டிக்கெட்டா? யோ, டிக்கெட்னா வாயை உடைச்சு போடுவேன். நான் புதுசா வந்திருக்கேன் கண்டக்டர். அதைத்தான் தம்பி நானும் சொல்ல வர்றேன். அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறீங்க? பை த வே, ஐ ஆம் தியாகி தில்லை. தியாகிங்கிறீங்க, பார்த்தா சின்ன வயசா தெரியுது. அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் தியாகி. அப்ப நீங்களே சொந்தமா வச்சுக்கிட்ட பட்டம்? பின்ன இளைய தளபதி, புரட்சி தளபதி, சின்ன தளபதின்னு அவங்கவங்களா பட்டம் வச்சுக்கிறாங்க. அதை யாரும் கேட்காதீங்க, நான் வச்சுக்கிட்டா மட்டும் கேளுங்க. அதை விட நீ வலுக்க தளபதின்னு வச்சுக்கட. ஏல அரக்கா அப்படி மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கு அடமொழி ஒரு கேடா? பேசினா பிடிக்காதே. பாய் பாய் பாய்.
ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. சை கேவலம். லதாம்மா, அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்புக்கு சாப்பாடு எடுத்துக்கோமா. ஆமாப்பா, இப்பவே லேட்டு. பாண்டியன் வீட்டுல விசேஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜாக்கிரதை எடுத்துக்கோ. வாம்மா. என்ன உடம்புக்கு சோகம் இல்லையோ? எங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது தான் முதல் தடவை. அதான் ஒரு மாதிரி இருக்குண்ணே. எல்லாம் போக போக சரியா போயிடுட்டே. அப்பா கருப்பு, மாஸ்டர் நீங்க ஏன் இப்படி இருட்டில் தொலாவிட்டு வரைய? நாங்களே அங்கே வந்து சாப்பிட்ருப்போம். அது ஒன்றும் இல்லைப்பா, பாண்டியன் பொண்ணுக்கு இன்னைக்கு சீர் பண்ணுறாங்க, அதான் சீக்கிரம் கடையை மூடிட்டோம். இவர் தான் புதுசா வந்த கண்டக்டரா? அண்ணன் சாரு கடைக்கு வந்தப்போ சொன்னார். உங்க பேரு? மை நேம் பேரு சுப்பையா. பொண்ணுங்க கேட்டா சுப்புருவா, அதுவும் ஸ்டைலா. சும்மா இருங்கண்ணே. இது யாரு? பேரு லதா, +2 படிக்குது, சயின்ஸ் குரூப். போதுமாடே? நீங்களே பேசிட்டு இருந்தா நான் கொட்டுறதா? வரல, அது கூட நான் சொல்லி தான் கொட்டணும். ஏன்னா நான் தான் இங்க சீனியர் சீனியர் சீனியர். கொடு போமா, நாளைக்கு உங்க அப்பா மட்டும் அனுப்பு. இந்த ஆளு பொண்ணா இல்ல, ஊர்லயே வெளுத்த உருப்படி அது ஒண்ணுதான். அதையும் நீ மடிக்க பாக்க. சுப்பு இடிய போது ஏந்திரிடே. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம்மா. அம்மாவா விட்டா குப்புறப்படுத்து கை சூப்பு போல. எந்திரல, இன்னும் விடியவே இல்லை. ஊர் முழிக்கிறதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடும். வாழ இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? இன்னும் விடியவே இல்லை, அதுக்குள்ள குளூர்ல காலையிலே மனசனை உயிர் வாங்குறாரு. அட ஏம்புல டீக்குள்ள ஒன்று ஈ மாதிரி தூக்க. புருஷும் பேஸ்ட்டும் விலகே இருந்தா எப்படி வளர்க்கறதுன்னு வேணா ஒரு டிரைவரோட ஃபீலிங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஐயோ, அப்பா வந்துற போறாங்க. ஆமா, அவர் ஓடியாந்தாலே ஒரு வாரம் ஆகும். கூட பாத்துக்கலாம். சீக்கிரம் வந்துடும்ல. புரிஞ்சது இல்ல போல. என்னண்ணே காலையிலே பல்லு விளக்காம டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. இது டீ இல்லல, ஹார்லிக்ஸ். கலக்க போற நேரத்துல ஏம்ல கப்ப கவுக்க. ஏவலா சிரிக்க? இல்ல, நீங்க ஹார்லிக்ஸ் கலக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சேன். அதான் சிப் போல. புதுசா வந்தவன் நீ சொல்லி அவங்க நம்ப போறாங்க. இவர் நம்ப மாட்டாரு. ஆனா நீங்க ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்துறதும் தண்ணியை போட்டுக்கிட்டு பஸ்ஸை ஓட்டுறதும் டெப்ப மேனேஜர் சொன்னா அவர் நம்புவார்ல. ஏல நீ கண்டக்டர் வேலைக்கு வந்தியா இல்ல செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்தியால? என்னையே சரி பார்த்துட்டு கிடக்க. காலையிலேயே பிச்சைக்காரனா. ஹார்லிக்ஸ் மீட்டர் அவங்க அப்பா கிட்ட கலக்கட்டுமே. கவுத்துட்டு ஏம்ல கலக்குற? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கலக்கி குடிக்கலாமா இல்ல ஹார்லிக்ஸ் அப்படியே சாப்பிடலாமான்னு. ஆமா ஆமா. ஓஹோ, பண்ணிருண்ணே. பால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அது ஒன்றும் இல்லைப்பா, காளை மாட்டுக்கிட்ட சேர்க்குற நேரம் வந்திருக்கும், அதான் பால் குறையுது. சாயந்தரம் பாலுக்கு சரி பண்ணிடலாம்ண்ணே. மாட்டுக்கு எவ்வளவு ஃபீலிங் உனக்கு தான் பண்ணாம இருக்கு. என்ன புது கண்டக்டர் ஊர்லாம் பிடிச்சிருக்கா? இவருக்கு பிடிக்கலன்னா இந்த ஊரை உலக மேப்ல இருந்து எடுத்துருவாங்களோ? ஏய், இதுக்கு மேல லேட் பண்ணா அங்க வரது இங்கே வந்துடும். பாத்துன யானை மிதிச்சு போட்டுற போகுது. யானை மிதிச்சு போட்டுருமா? நாம போட்டதுக்கு அப்புறம் அந்த யானை மிதிச்சா என்ன, பூனை மிதிச்சா என்ன? நீ போட. ஒரு டீ போடுனே. அண்ணே நிறுத்துங்க. ஏய், நீ எதுக்குல ஏன் புறத்தால வர? நீ வேற எங்கிட்டனா போய் உன் மேட்டருக்கு இடம் பாருடே. மேட்ரா? இங்க மேட்டர் இருக்கானே. நீ என்னை விட எடுபட்ட பயலா இருப்ப போல இருக்க. இதுக்கு தான் விடியாலையில எந்திரிச்சு இங்க வந்திருக்கோம். விளங்குதா? அப்ப டாய்லெட்டு கேப்ப இங்க இதுதான் டாய்லெட். இத்தா பெரிய டாய்லெட் நீ வேற எங்கிட்டாவது பாத்திருக்கியா? அண்ணே அப்ப தண்ணி போடா சுப்பையா. அங்க பாருடா, டேம் நிறைய தண்ணி இருக்குல்ல, அது பத்தாதா? அச்சச்சோ. அடையால திடீர்னு ஹிந்தி பேசுற? அண்ணே நான் ஒன்றும் ஹிந்தி பேசல, என் கஷ்டத்தை நினச்சிக்கிட்டேன். இது பாருடே, கஷ்டத்தை நினைச்சா கக்கா கூட போக முடியாது. மக்கா நிக்காத, அங்கிட்டு போ மக்கா. கோட்டிக்கார போய் பிறந்ததுலேருந்து இப்பதான் முதல்ல வெளியே போறான் போல. ஐயோ எது வருதுன்னே தெரியல. முன்னையா பந்தியால இருந்து பக்கத்துல வந்து உட்கார்றேன். தள்ளி போல. ஆபத்துக்கு பாவம் இல்ல. அசத்தடா சுப்பையா. காத்து வாங்கலான்னு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல காத்து, நல்ல கிளைமேட். பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? சரி ஒரு நாள் போகலாம். என்ன ஆகுது? பழனியில் போய் பார்த்துப்போம். என்னது அம்மா, விஷயம் குளிச்சிருவோமா? வேண்டாம் வேண்டாம். இல்லை போல சொல்லிட்டு இருக்கு. வெறும் மூஞ்சியை மட்டும் கழுவிடா. வணக்கம் சார். என்ன டிரைவர் யார் இது புதுவதா? ஆமால, நேத்து தான் முளைச்சது. பேர் கண்டக்ட். என்ன கேட்டுட்டு கேட்காம போற? நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. என்ன சாமி, விடிய காலையிலே டேம்ல என்ன வேலை? எல்லாம் இதுக்காக தான். முரடரா இருப்பாரு. அவன் பார்க்கறதுக்கு தான் முரடை மாதிரி, ஆனா ரொம்ப அப்பாவி.
இல்லைங்க திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்தோன்னு பயந்தே போயிட்டேன். இவனுக்கு இந்த டேம் ஏரியாவும் வீடு மாதிரி. இவனுடைய அப்பா அந்த டேமுக்கு ஆப்ரேட்டரா இருந்தாரு. அவர் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் தான் அந்த டேமுக்கு ஆப்ரேட்டரா இருக்கான். நீங்க என்ன மம்பட்டியும் கைமா வரீங்க? தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே அங்க வர்றேன்ப்பா. என்ன கண்டக்டருக்கு குளிர் தாங்க முடியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்க சோறுகள் அடிக்கிறேன். குளியலும் பழனியில தான். இலே சாமி, சாமான் எல்லாம் நல்லா இறுக்கி கட்டு, கீழே விழுந்துற போதுடே. பஸ்ஸு கீழே விழுந்தாலும் நம்ம சாமான் கீழே விழுது, நம்ம கட்டு அப்படி. ஒழுக்க போற மண்டையா, சும்மா ஏன் சொரிஞ்சிட்டு நிக்க? மேல போய் கயிறு போடலாம்ல? அண்ணே, எனக்கு வேர்வை வியாதின்னு ஒண்ணு இருக்குனே. சின்ன வேலை செஞ்சா கூட குபு குபுன்னு வேர்த்துரும். அப்ப நீ கண்ணாலம் கட்டிக்காம இருக்கிறது நல்லதுதான்டே. ஏனே? இல்லனா இந்த ஊர்கார பயல்களுக்கு கபகபன்ல வைக்கும். பெருமாள் மல்ல இறங்க. Excuse me. Yes? This bus goes to Panakkadu? Yes. This bus daily going Panakkadu, Palani. Funny fella. நீ வேற ஏன் இங்கிலீஷ்ல பேசி உயிரை வாங்குற? எஸ் திஸ் பஸ் கோயிங் டு நான் பாத்துக்கறேன். Yes, this bus going to Panakkadu? Correct. Please come in. Welcome to Panakkadu. வெள்ளக்காரிய முதல்ல ஏற சொல்ல. அண்ணா, அழகண்ணே, கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காருங்களேன். Please sit on this seat. How many tickets? To Panakkadu. 15 plus 15. Take 30. Do you know this Lekku recipe? கொடுங்க சார். நீங்க டிக்கெட் கிளிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இத நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. I'm Kalyani. I'm Panakkadu girl. Nice to meet you. I'm Krishnamurthy. KK Krishnamurthy. I'm 48 years old. I'm Panakkadu boy. Are you a boy? Funny fella. This resort very expensive. Oh, expensive? Yeah, 10,000 rupees daily. 10,000 rupees? Yes, you come my home. Good home stay. 4,000 rupees only. Oh, I see. இங்கிலீஷ் ஆமா. Only food, only music, only dance and everything. Really? Yes, yes. Thanks. Hey, Kalani. Very popular. நெரிஞ்சு முள்ளு குத்துனாலே பஞ்சர் ஆயிடுது. என்ன டயர், என்ன கண்டக்டர். என்னண்ணே என்னாச்சு? நடுவில் கொஞ்சம் காத்த காணுமா? இந்த டயர் ரொம்பவே தேஞ்சிருச்சு. லே அதுல ஏன் தபலா வாசிக்கிற? போய் ஜாக்கியை கொண்டு வாப்போ. அண்ணே நீங்க சீனியர், கண்டக்டரோட உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. சமயம் பார்த்து சாய்க்கிறானே. இல்லை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் பவர் கட் ஆகும். இப்போ டிரைவருக்கு பவர் கட்டு, நீ போய் எடுத்துட்டு வாடே. ஏன் இல்லை தூங்குற? போங்கிறேன். சொல்றேன். இந்த மாசம் சீட்டு பணம் எப்படி கட்டுறதுன்னு நினைச்சேன். Kalani, what's up? ஜாக்கிடியா. Bus tire puncture. Oh, no. தண்டி டயரை கழட்டி மாட்டும்போது அந்த சங்கரங்கோயில் சரசு தான் ஞாபகத்துக்கு வருது. அவளுக்கு வேற பாக்கி இருக்கு. தனி மாட்டு. நான் மட்டும் தனியாவா? நீங்க ஒரு கை போடுங்க. இன்னொரு கை போறதுக்கு இது என்ன ரம்மியா? முடுக்கல வண்டி உலாம பிடிச்சிக்கோ. ஏன் சாமி, என்ன வாத்தியார் அவங்க அம்மா வந்துட்டு போறாங்க, என்ன விஷயம்? ஏய் போடா. இல்ல வராதவங்க வந்திருக்காங்களே என்னன்னு கேட்டேன். போடா கோடாலி கோட்டையில் போட்டு போறாங்க. சாமி, 4 வீட்டு பொறணிய சொன்னாத்தே எவனுமே கட்டி சரி மூக்குல சரி. என்ன அங்கிட்டு பார்த்துட்டு நிக்க? அது ஏற்கனவே புக்கான டிக்கெட்டு. சும்மா தானே ஆரம்பிக்கும், பிறகு சுமையில வந்து முடியும். அண்ணே நீங்க தானே சொன்னீங்க நிர்மலா அண்ணன் சார் பொண்ணுன்னு. ஆனா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. அவங்க சிநேகிதம் பொண்ணா இருந்தாலும் நிர்மலா அண்ணன் சாரோட சொந்த பொண்ணு மாதிரி தான். அப்போ அண்ணன் சாரோட பையன் எங்கண்ணா இருக்கான்? அவன் வடக்க சூரத்தில் வேலை பார்க்கான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். நான் இன்னும் அவனை கண்டதில்லை. பயப்புள்ள ஒரு தடவை அவன் லீவில் இங்கே வந்தப்போ நான் லீவில் போயிட்டேன். ஐ லேடிஸ், ஐ ஹை லேடிஸ் கல்யாணி, எதுவும் பிரச்சனையா? தில்லையன் என்ன கூப்பிட வந்தேன். வெள்ளைக்காரங்க கிட்ட பாட்டு பாடுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஆளையே காணும்.
அவங்க கடந்து கத்துறாங்க. ஐயோ அந்த உண்டி வாயை நேரம் ரூபாயெல்லாம் ரம்மா மாத்திருப்பானே. காலி பாட்டில கடையில போட்ட புறவு தானே கண்ணில் சிக்குவான். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணா வந்து பாடவா? என்னது? நீங்க பாடவும் செய்வீங்களா? ஏங்க எனக்கு இருக்கிற பல திறமையில இதுவும் ஒண்ணு. ஏலே இது ஒன்றும் வாயிட்டு விசில் அடிக்கிற சோலி இல்லைல்ல, சங்கீதம். பாடுறதுக்கு முன்னாடி சுதி சேர்க்கணும் என்னைய மாதிரி. சேர்க்கிறியா? நான்லாம் சுதி சுத்தமா பாடுவேண்ணே. சரி பாடு, ஓம் பாடு, அவளுக்கு பாடு. நீங்க போய் பாடுங்கண்ணே. விடு, இப்பவே வந்து பாடட்டா? இவர் பாட்டை கேட்டா வெள்ளைக்காரங்க மறுபடியும் நம்ம நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. நீ வாடி, பெரிய எஸ்பிபின்னு நினைப்பு. வேண்டாம், சின்ன எஸ்பிபின்னு நினைச்சுக்கோங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தில்லையெல்லாம் நம்பி அவங்க கிட்ட வாக்கு கொடுக்கலாமா? எனக்கு எப்படி தெரியும் அந்த வெட்டி பையன் எப்படி ஏமாத்துவான்னு? Hey, Kalani, come. போடி போ, அந்த ஆள்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி போ. தெய்வமே, யாராவது கல்லல் அடிச்சிட்டாங்களா? அழுகுற சத்தம். கல்யாணியை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? சிங். கல்யாணியை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல ஓடி போய் கல்யாணியை கட்டிக்கலாமா? கமான், ஓடி போய் கல்யாணியை கட்டிக்கலாமா? Hey, Kalani, come. Conductor is singing your song. இல்ல ஓடி போய் கல்யாணியை கட்டிக்கலாமா? கமான், ஓடி போய் கல்யாணியை கட்டிக்கலாமா? Excellent. Conductor, you are a music conductor. ஐயோ லைட்டை போடுங்கண்ணே. அண்ணே வாங்க ஒரு கட்டிங்க போடலாம். இப்பதானே குடிச்சிங்க, அதுக்குள்ள என்னவா? இல்ல கவிதை கேட்டதுல போதையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னொரு கட்டிங்க போட்டாதான் கரெக்டா இருக்கும். தியாகித்துல தாமல நமக்கு சரியான கிளாஸ் மேனே. கிளாஸ் மெட்டலனே, கிளாஸ் மேலே. இந்த கிளாஸ் மெட்ல அடுத்த இங்கிலீஷ்ல பாரு. என்னண்ணே சத்தம்? இடிச்சுக்கிட்டோம்ல அண்ணே, இதை சொல்லலண்ணே, வெளில ஏதோ கேக்குது. அண்ணே அண்ணா சார் வீட்ல இருந்து சத்தம் கேக்குது. அது எப்படில எங்க சத்தம் கேட்டாலும் இந்த வீட்டுல தான் சத்தம் கேக்குன்னு கரெக்டா சொல்லுது நீ? அதுக்கு காரணம் இந்த சேஸ் தான். நீ தான் தேசிங் ராசாவாச்ச. குதிரையில போய் பாரு. நான் குதிரையில போறேன், நீங்க கழுதையை கூட்டிட்டு வாங்க. இதை விட பெரிய போத அடுத்த விட்டு வச்சேன். வாங்க போலாம். என்னண்ணே ஆச்சு? ஏடிஎம்கே ஆட்சி. இந்த வண்டியில ஒரு என்ஜினும் பல கோளாறும் இருக்கு. ஏண்டா இந்த வண்டி வாரத்துக்கு ஒரு தடவை பஞ்சர் ஆகும். அதான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சுல. இப்போ என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? இது புண்ணாச்சு. அங்க என்னாச்சு? இருல பாக்க. செருப்பறா. இன்ஜின் செருப்பு தானே போட முடியா? என்னென்ன ஆச்சு? இலவெடுத்த டீசல் பம்போட நாசல் உடைஞ்சு லீக் ஆகுது. நினைச்சேன். என்னாச்சு? நாசில் பம்போட டீசல் உடைஞ்சு லீக் ஆகுது. நோ ப்ராப்ளம். துணியை சுத்தினா சரியாயிரும். என்னண்ணே ஏதாவது நடக்குமா? ஏதாவது இல்லல, அம்புட்டு பயிலும் இறங்கி நடக்கணும். விலகுல வேர்வை வியாதி. வண்டி போகாதுல, பொண்டு பிள்ளைங்க மேல இடிக்காம இறங்கு. எல்லாம் இறங்க 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 இறங்க. ஏ கிக்கு கிருஷ்ணமூர்த்தி கீழே இறங்கியா? ஏன் மெக்கானிக்ஸை தந்தால் கேட்டா தானே? அது சரி. என்ன பாருங்களா, கும்கியான படுத்துருச்சா? ஏன்பா கும்கிய நம்பாதீங்க, கொம்பன்ல வந்து ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. போதும் போதும், பின்னாடி வண்டி வருது, மீதி பேர் அதுல ஏறுங்க. இதே வண்டியில போய் சர்ச் இல்லைன்னா டைம்ல இருந்து டெப்போக்கு போனை போட்டு மெக்கானிக் பையில வர சொல்லு. சரிண்ணே. ஒரு கால குவாட்டரும் சேர்ந்துச்சுன்னா விஜய் பாங்க பாட்டு விழிச்சக்கரவர்த்தி பாடுற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா நம்ம அண்ணனா தான் இருக்கும். ஓ, இங்கே உட்காந்துருக்கீங்களா? நான் உட்காந்து தான் இருக்கேன். நீ எப்படி கண்டுபிடிச்சேன்? போன சோழி என்னல ஆச்சு? போனீங்கன்னா போட்டியா இல்லையா? அதை என்ன கேட்குறீங்க? டேமுக்கு போனேன், அங்கே ஆள் இல்லை. அப்புறம் சர்ச்சுக்கு போய் அங்கேருந்து போனை போட்டேன். வந்துகிட்டு இருக்க ஒரு மடை குடிக்கியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேணாம்னா விடு. குடிக்கிறதெல்லாம் ஒருக்கா தான் கேட்பேன். மறுக்கா நான் கேட்டு நீ வேணும்ட்டேன்னு வச்சுக்க. நான் எங்கிட்டு போகிறது சரக்குக்கு? டூல் பாக்ஸ் எடுத்தோட. ஓ, முன்பாட்டியில் தான் பிரச்சனையா? துண்டு கொடு. இந்தா. வீடா தோற. எப்படி நம்ம பங்காளி? பெருச்சாலே போய் பங்காளிங்கிறீங்க. தண்ணி கொடுக்குறோன்னு தப்பா பேசாதடே. டேய் ஆயிலரா,
இந்தா குருவே. எப்படி அது சந்தோஷம். ஆயில் கேன் கொடு. பெட்டர் தான். ரோட்டோரமா இருக்க டாஸ்மார்க்கே மூடியாச்சு. நீ ரோட்டியே டாஸ்மார்க்கா மாத்திட்டே ராசா. உண்மையிலேயே நீ பெரிய நீ உள்ள போய் பாடுறா. லைட்டு போட்டு பாடுறா. நான் ஃபர்ஸ்ட் நைட் தான் போகிறேன். குருவே அந்த 16 ஸ்பேனர் கொடுங்க. குருவே இது ஊருக்கா குருவே? 16 ஸ்பேனர் கொடு குருவே. ஏன் குருவே ஊர் எடுக்கிறீங்க? பங்காளி உனக்கு பத்தல, கூட கொஞ்சம் போடவா? காட்டு. ஷூ பத்தலைன்னு 10 வச்சுருவாங்க இவ்வளோ இருக்க. நீ எப்போ முடிச்சு வேலை கிளம்புறது? குருவே 8ஆம் நம்பர் ஸ்பேனர் கொடு குருவே. சாப்பிட விட மாட்டேன். இந்தா கிளாஸை கொடு பங்காளி. இந்தா பாக்கெட் வச்சுக்க. அந்த கிளாஸை கொடுப்பா. கூலிங் கிளாஸா? அதில் எப்படி ஊற்றி குடிப்பான்? கண்ணாடி எனக்கு எப்படி இருக்கு? அமைதிப்படை சத்யராஜ் மாதிரியே இருக்கு. தண்ணியில் இருந்தால் பகிர்ந்து பேசு. இன்னும் பேசுவேன். குருவே கட்டிங் பிளேட் கொடுங்க. கட்டிங் பிளேட். யாராவது என்னை போகிறது அவனுக்கு பிடிக்காதேடா. இந்தா குருவே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லு. சவத்த கண்டேன்றா. நியூட்ரல் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்த வண்டி பார்க்கணும். சரி குருவே. வரம் பங்காளி. தேங்க்ஸ் பங்காளி. இதில் நீ கோமணம் கூட கட்ட முடியாது. அப்படிங்கிறியா? இல்லை நான் கட்டிக்கிறேன். சரி ஒழுங்கா போய் சேருவானா? எங்கே இது? இல்லை இதை டைட் பண்ணல. ஏன் நீங்கள் டைட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டைட்டாக தான்ல இருக்கேன். நீ டைட் பண்ணு. அளவா குடிக்கணும். கெட்டிக்கார போய் போட்டுக்கிட்டு மண்டுனா நான் ஹெல்ப் பண்ணுறேன்ல. நமக்கு ஆயிடுச்சுன்னா ஏற முடியாத அளவுக்கு வண்டி. என்ன பண்ணுறீங்க? இல்லை வண்டியில் ஏறும்போது என்னல அவசரம் நம்ம. ஸ்டேரிங் அந்த பக்கம் இருக்கு. அங்கே யார் எவ்வளோ கொடுத்தாலும் குடிக்க வேண்டியது. அடுத்தவனை இம்சப்படுத்துறதுக்குனே. இந்த நிலமையில உங்களால் ஓட்ட முடியுமா? தெரியுதுல உனக்கு. அவன் நீ ஓட்டு. நான் பக்கத்தில் தான் இல்லை. ஓட்டு என்ன பண்ணுறது? போங்க ஓட்டுங்க பார்த்து. வண்டியை நீங்கள் ஓட்டுங்கண்ணா. உட்காருண்ணே. என்ன அழகுல இந்த பண்ணக்காடு. ஆமாம், உங்களுக்கு தண்ணியை போட்டாலே மூடு வந்துருமே. அப்படியே மூட ஒரு பாட்டை போட்டு விடுங்க. பாட்டு பாடவா? செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதில்லை. ஐயோ மோதுதில்லை. வாசம் மேட போடுதில்ல போல ஜாட பேசுதில்லை அம்மம்மா ஆனந்தம் வளைஞ்சு நெளிஞ்சு போகும் பாதை. டேய் நீ எப்படா வந்த? யார் அந்த புது பேரு? இது நான் லவ் பண்ற புள்ள. நீ 1000 பிள்ளைய லவ் பண்ணிருக்க. இந்த பிள்ளை லவ் பண்ணுதா? லவ் சொல்ல தாண்டா வந்திருக்கு. இது என் ஃப்ரெண்டு. உங்க பேரு? என் பேரு கல்யாணி. கல்யாணி 6 மணிக்கு மேல தமிழுக்கு பிடிச்ச பேருங்க. அது எப்படி சொல்றீங்க? உங்க பேர்ல ஒரு ராகம் இருக்குங்க. கம்முனுடா. நீங்க போங்க. வரேன். போயிட்டு வாங்க. சூப்பர் ஃபிகர்ரா. நான் இவ்வளவு சூப்பரா இருந்து எனக்கு ஒன்றும் சிக்கல. மச்சான் நெஞ்சில் முடிஞ்சதா போமா? அண்ணே கருமண்ணே வணக்கண்ணே. புது மொபைல்ண்ணே. உங்க பார்வைக்கு விருந்து வைக்கிறக்காக 10 மெகா பிக்சல்ண்ணே. ஓகே போலாமா? நீ எங்க வர்ற? சுப்பு நீ ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கனால உங்க அம்மா உங்க கூட வச்சுக்கல. நானே சம்பாரிச்சு நானே சாப்பிட்றது போர் அடிக்கிறா. அதனால ஒரு சேஞ்சுக்கு உங்க கூட பணக்காட்டில் வாழலாம் முடிவு பண்ணிட்டேன். போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டேய் அறுத கிருதாளி, முதல்ல நான் சொல்றதை திருப்பி சொல்லிட்டு போறவா எங்களோட. அண்ணே பரீட்சையில கேள்விக்கு மேல கேள்வியே திருப்பி எழுதி வச்சுவீங்க. 5 அடி அகராதினே எங்ககிட்டே வா. பெரிய அகராதி. அப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லல. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே. இது ஒரு சொல்லல. அசால்ட்டுண்ணே. சொல்லு. மலர் கொடுத்து கை குலுங்க வளையலிட்டேன். சொன்னதை திருப்பி சொல்லு. அப்படியே சொல்லுத. திருப்பி தானே சொன்னேன். புரட்டி போட்டு சொல்லல. நீங்களே சொல்லுங்கண்ணே. லமர்டுகுத்தேன் கைலுகுங்க லவையல் தீட்டேன் நம்கை நெய்தன் ஜாராத்திக்கு நானே. இவர் ஒரு ஈசாட்டம்மா நமனோ லகுலோ ரிவுக்கும் நவுடிவில் அனமாக. அண்ணா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்கண்ணே.
கெட்ட வார்த்தையை திட்டுற மாதிரி இருக்குண்ணே ஸ்லோவா சொல்லுங்கண்ணே. லமரொகுத்தேன் கைலுகுங்கள் அவையல் டீட்டேன் நம்கை நெய்தன் ஜாராத்திக்கு நானே திவருவர் ஈசாட்டம்மா லமனோ லகலோ ரிவுக்கும் நௌடீவு லனமா பூச்சி பொண்ணு பொற்கொடியா போறவங்களாம் செருப்படி. 5 அடி அகராதி இங்க வாலே. அண்ணா அகராதியை பிரிச்சு அலமாரி ஆக்கிட்டே. நீ இருக்கிற